இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டியான எக் கறி மசாலா ரெசிபி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 முட்டை எடுத்து அவிச்சு வச்சுக்கோங்க. நான் 5 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்தால் போதும் நீங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய வெங்காயம், அதான் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிறது சின்னதுனா 2 கூட எடுக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சின்னதானாலுமே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டால் நம்ம செய்கிற கறிக்கு வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சில்லி கூட ஆட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ்வலாக சில்லி வந்து ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா என் பிள்ளை காரம் சாப்பிட மாட்டான். இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறதுனால சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை வந்து மூடி வச்சு வேக வைங்க. இது வெந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வீடியோ எடுக்கவே விடலை என் பிள்ளை, இடையில கையெல்லாம் கொண்டு வந்துட்டான். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மீன் டைமில் நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இருந்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்க மிக்ஸை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலாஸ், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், இவ்வளவும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா இதை வந்து வேக வைங்க. நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து அதில் வந்துட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம எல்லோ சைடு வந்து நம்மளை பார்த்து இருக்க மாதிரி முதல்ல கறியில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வைங்க. அதை வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா முட்டையை வந்து திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சுன்னா டேஸ்டியான எக் கறி மசாலா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.